எங்கள் வீட்டுடைய 15வது வருஷத்தோட வரலட்சுமி நோன்பு இது. வரலட்சுமி நோம்பை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேவலோகத்தில் இருக்கிற பெண்களும் பூலோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் இருக்கக்கூடிய விரதம் தான் இது. தேவலோகத்தில் சித்திரநேமின்ற ஒரு தேவதை இருந்தாங்களாம். அந்த தேவதை தேவர்களுக்கிடையே ஏற்படுற பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஒரு நீதிபதியாக இருந்தாங்களாம். இங்கே மட்டும் இல்லைங்க, தேவலோகத்துலேயும் பிரச்சனை தான். ஒரு சமயம் அந்த சித்திரநேமி என்ன பண்ணாங்களாம், பாரபட்சம் பார்த்து தீர்ப்பு சொன்னதுனால அவங்க மேலே பார்வதி தேவியார் ரொம்ப கடும் கோபத்துக்கு உள்ளாயிட்டாங்களாம். அப்போது சித்திரதேவிக்கு உனக்கு குஷ்ட நோய் ஏற்படும்படி சாபம் கொடுத்துட்டாங்களாம். உடனே தன் தவறை உணர்ந்த சித்திரநேமி என்ன பண்ணாங்களாம், பார்வதி தேவி கிட்ட மன்னிப்பு கேட்கவும் அவங்க நீ பூலோகத்துக்கு சென்று ஒரு குளத்தங்கரடியில் உக்காந்து என்னை நினச்சி நீ விரதம் இருந்தனா உன்னுடைய இந்த சாபத்துலேருந்து நீ விமோச்சனம் அடைஞ்சிருவ அப்படின்னு சொல்ல சித்திரநேமி பூலோகத்துக்கு ஒரு அடியில் உக்காந்து பார்வதி தேவியை நினச்சி விரதம் இருந்து அந்த சாபத்துக்கான பாவ விமோச்சனத்தை பெற்றாங்களாம். இந்த நாளை தான் நம்ம எல்லாரும் வரலட்சுமி விரதமாக கொண்டாடுறோம். ரொம்பவே நல்ல ஒரு விரதமாக நான் இந்த ஸ்டோரி கேட்க சொல்ல எனக்கு தோணுச்சு. அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோம்பு 15வது வருஷம் ரொம்பவே நல்லா கொண்டாடுவோம். ரொம்பவே இந்த வரலட்சுமி நோம்பு செஞ்சால் ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி நிறைவாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வரலட்சுமி நோம்பு செஞ்சு அம்மன் அருள் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி.